दीर्घायुष्यमस्तु सर्वशोभनमस्तु अक्षदानं गृहीत्वा ओम कपालेन पुष्पयते नारायणाय प्रार्थयामि अग्निभ्यावनिला ओम सुभांगधरं विष्णु सजीवनं सदुर्बलं अभयंगवदनं यागेदो सर्वविघ्न उपशान्तये கடலை கீழ வச்சு வலது மேல வச்சு வலது பக்கம் தலையில வச்சுக்கலாம் எல்லாரும் அப்படியே சொல்லுங்க செஞ்சுக்கலாம் இதற்கு பேர் சங்கல்பம் பேர் தமிழ்ல வேண்டுதல் விண்ணப்பம் இந்த திருக்கல்யாண தெய்வத்திலே இந்த சமயம் இந்த நேரம் இந்த காலத்துல நம் மனமானது லயமானது ஒன்றுபட்டு இருக்கிறது முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல் விண்ணப்பமானது இப்பொழுது சேவிக்கப்படுகிறது ஓம் நமோநாதம் இமானாதி சிவசிவ சம்பூது ஆகிதேயா மத்தியபிரமணக வித்யவராவதே சேகவராகவே வைவஸ்வதே வடிவந்தரே அஷ்டாரிகம் சதிகமே கலியுகே பிரதமே வாலே சாமுத்தேவே பாரமரே பரமக்கண்டே வேணுகு லக்ஷ்மீ சகாசி அஸ்மன்ன வர்த்தமானே யவாயா பகவானி சுத்தி சம்பஸ்தரானமத்தே இமானி சொத்திஸ்ரீ மண்டலகர விஸ்வாசவர்ஷனாம சம்பஸ்தரே சச்சனாஜனே சரஸ்கிருத துலாமாசே சுக்லவக்ஷே சப்தம்யாம் புண்ணியரிதோ சுபநக்ஷத்திர சுபயோக சுபகரணார்த்தம் ஏகம் குண சிகலகுண விசேஷண விசேஷாய अस्या वर्तमानाया सुपतितो हिमानादिदं इति कुङ्गुदेशे गोवे नगरे सूळूरुवट्टं सिंगतुरे ग्रामादि विराजितमानस्य श्रीमदाः पंचकृत्य पराक्रमणोजगस्य श्रीमते परमेश्वरस्य कर्मकस्य सिन्याण्डवस्वामी आलयार्थं वल्लीजलकर्तव्यम् इति पूजाराम्भारम्भादि संकल्प पूजारार्थम् अस्मिन् ग्रामाणां ग्राममहाजन सिद्ध्यर्थं सावधिकता सिद्ध्यर्थं भक्तानां मनोवाञ्छित प्रसादा सिद्ध्यर्थे मनसादि प्रार्थनादि सकलकार्य जयप्राप्यता सिद्ध्यर्थे गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु तस्मै श्री गुरुवे नमः ओम विनायकरे வெற்றிலையை ஏறமிக்க வல்லான் விநாயகனே ஏற்கை நடிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் விநாயகனே மண்ணிற்கும் நாரணமான் கண்மையினால் கண்ணீர் கனிமின் கனிந்தும் பார்வதி பரமேஸ்வரனின் கண்ணருளும் திருவருளால் கண்டசஷ்டி மகோற்சவ வைபவ திருவிழாவில் 7ஆம் நாள் வைபவத்தில் திருக்கல்யாண வைபவத்தில் பள்ளி தெய்வநாயகி உடனவர் சுப்பிரமணியராக எழுந்தருளிய கந்தப்பெருமானின் திருவருளால் திருக்கல்யாணத்தை நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்தருள 16 செல்வங்கள் குரு சாபம் பிராமண சாபம் பக்ஷி சாபம் கன்னிகா சாபம் அடுக சாபம் சுமங்கலி சாபம் கர்ப்ப சாபம் சகலவித சாபங்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தை கண்டல் புண்ணியமாய் நீங்க வேண்டி வேண்டுகின்றோம். சப்தகோடி நதி தேவதைகள் கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் அரிசனம் செய்த புண்ணியத்தையும் கிடைக்க வேண்டி வேண்டுகின்றோம். முருகா முருகா என்று உன்னை திருநாமம் எங்களுடைய எல்லா காரியத்திற்கும் துணை நின்று காத்து ரசிக்க வேண்டுகின்றோம். ஓம் போற்றிவோம் நமசிவாய ஓம் சரவண பவாய நமோ வீரவே முருகனுக்கு ஓம் சகலாரார்த்தம் பிரார்த்தனா சங்கல்ப பூஜாரார்த்தம் அகமத்திய கரிஷே அக்ஷதானம் உத்தரதோட மோக்ஷ முதலாவதாக அடுத்த கிராமம் கோவில் கணபதாசனா நமஹ கணபதி மூர்த்தயே நமஹ மகாபலிசர்வாதம் கிராமம் கோவில் நமஹ புஷ்பம் ஆவாகன நமஹ ஸ்ரீ ராமமூர்த்தயே நமஹ கண்டாநாமூர்த்தயே இல்லா ஆகநாமூர்த்த தேவானா கமலாபுரம் Thank you.
वर्णासनाय नमः तत्स्वमरि पदकमध्ये वर्णासनाय नमः वर्णमुद्रये नमः नागरासनं दत्तं दत्तोदर्शविग्रहं तथा गन्तव्यज्ञाने वर्णं मकरासनं ओम वर्णाय नमः ओम इति आवाक्य आवाहन स्थापन परिधान परिरोधन दिग्बन्धन अवगुण्ठन एडदालत्रयादित आस्त अंकुशादि नमस्कार मुद्रा समर्पयामि ओम हरे योगोमद पुण्यावदनः भवन्तो भवन्त शान्तिकर्तो प्रत्यकर्तो प्रत्यकर्तो अभिक्तकर्तो आयुष्यकर्तो आरोग्यकर्तो तदान्नी समृद्धिकर्तो ओम ब्राह्मणेभ्यो सुखद पुण्यावदनः भवन्तो भवन्त ओम प्रियदा प्रियदा श्रीमन्महादेव्याः पुण्याकरा प्रियदा श्रीमदे वल्ली देवराय कुलधारण कुलपदे पवना कुलपदे ओम शान्ति 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 அந்த காரியத்தை சரியாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானுக்கு பூதலை வைத்த நிகழ்வானது நடந்தது. மணமகளாக இருந்த தெய்வானை வள்ளிக்கும் நலங்கு வைப்பதற்காக மஞ்சள் எடுத்த நிகழ்வானது கிடைவருகிறது. परमेश्वराय स्वाहा ओम पार्वती परमेश्वराय इदनादे ओम ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्मादिव दत्तमनोदव दत्तमनासवनसदाशिवो तन्महे सावित्रे वाक्यसुताये वदे तन्नो शिवप्रचोदयात् स्वाहा गौरी मम दया सुरक्षते अष्टावदे भगवते भगवते सहस्राक्षरा भवेत्तमे यमादिनादितमे महादेवायी वदे तदाहर्षकण्डमणिलादे आवहा सावहा लक्ष्मी मनोकामिनी इद सबलो मध्यम महादेवी दुर्गहे विष्णुपत्नीके देवके धनलक्ष्मी प्रचोदयात् स्वाहा तदकं करप्रमणं प्रभुत्तमङ्गलं भूतले यजमनो गानस्वरूपाय नमः नारायणाय विष्णवे वासुदेवाय नमः तन्नो विष्णुप्रचोदयात् स्वाहा ओम ब्रह्मा चतुर्मुख चतुर्थ दण्डपण्डिता वेदार्थनाय विष्णवे रतिकर्ताय नमः तन्नो ब्रह्म ओम नमो प्रसारणे विद्यागणाय नमो दिव्य सर्वेषां देवके नमः ओम नमो भगवते
सत्ताई समना पुरोकला ओम अच्युताय नमस्ते उदाय स्वाहा ओम प्रगते स्वाहा शुक्राय स्वाहा शनिश्चराय स्वाहा राघवे स्वाहा केतवे स्वाहा आदित्यनवग्रह देवता स्वाहा ओम इंद्राय स्वाहा ओम लक्ष्मी स्वाहा हिमालय स्वाहा ओम करुणाय स्वाहा नंदले स्वाहा भागवे स्वाहा ओम कुबेराय स्वाहा ईशानाय स्वाहा अमृत स्वाहा स्वाहा सर्वारात आजा ओम एकात्मराजवत्तहे रक्षभक्ताजदेकहे नमो अग्निप्रमोदयाः दोस्ताः इदज्ञ नमः सर्वेषां அதாவது கல்யாணத்துல மற்றொரு மாங்கல்யதானம் கன்னிகாதானம் எதற்கு செய்யணும்னா ஒரு ஸ்ரீயானவர் ஒரு பெண்ணானவர் சகல விதமான சம்பத்துகளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு அப்படிப்பட்டது கன்னிகாதான வைபவம். அதை எல்லாமல்ல தேவேந்திரன் மகளாக விளக்கக்கூடிய தெய்வானையே முருகப்பெருமானுக்கு கன்னிகாதானம் செய்வதற்காக ரெண்டு பாகமா அல்லது இருந்தடத்திலே நடத்துகிறார். ஒருத்தர் பெண் வீட்டாராகவும் ஒருத்தர் மாப்பிள்ளை வீட்டாராக இருந்தடத்திலே நடத்துகிறது. கன்னிகாதானம் செய்தவதா ரெண்டு கேட்கிறப்ப மாப்பிள்ளை எப்படி இருக்கா, என்ன வேலை பண்றா, என்ன வசதி பண்ணார், பொண்ணு வீட்டுக்காக கேட்கணும். அதே போல பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காக கேட்கணும். ரெண்டு பக்கம் ரெண்டு பைக்கு வரும், மாற்றி மாற்றி யார் பேசுறாங்கிறத ஒரு விவாதமான நிலைமை. மனமாற உங்க பையனுக்கு கொடுக்கறது சம்மதிக்கிறோம். உங்க முதல்ல பையன் கணக்கா பார்த்துக்கொண்டு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா ரெண்டு ஒண்ணுக்கு பையனுக்கு சந்தோஷமா கொடுக்குறாங்க. பையன் வீட்டுக்காரங்க வேலை செய்றீங்க, அதனால நல்லா தெரியுது. எங்க ஒண்ணுக்கு நீங்க வேலை செய்வீங்கன்னு தெரியுது. நல்லா வச்சுக்குவீங்க. வருமா வச்சுக்கிறோம். பெண்களை கேட்ட
முருகன் வீட்டாருக்கு மிகவும் மிகவும் சந்தோஷத்தோடு மன சம்பந்தத்தோடு பெண் தருவதாக தேவேந்திரன் வீட்டார்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து கன்னியாதானம் கிடைக்கவாறு ஓம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம சாத்திட்டு வந்துடுவோம். ஆனா இங்க அப்படியெல்லாம் சாத்த முடியாது. ஏன்னா நம்ம அச்சத்தை சாத்துறதுங்கிறது என்ன அர்த்தம்னா அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறதுக்கு அர்த்தம். ஆனா சுவாமி நமக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நமக்கெல்லாம் விட பெரியவர் சுவாமி. அவரை நம்ம வாழ்த்த முடியாது, சாமி தான் நம்மளை வாழ்த்தணும். ஆகையினால திருக்கல்யாணம் முடிந்தவுடன் சுவாமியினுடைய கரங்களில இருந்து அக்கறையானது எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். மாங்கல்யதார ஆடினப்ப மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான தருணம், மிகவும் முக்கிய தருணம். சாமியினுடைய மாங்கல்யதாரமான தருணம். எல்லாரும் ஒரு மனதை என்கின்ற அர்த்தம் உண்டு. ஆகையினால இந்த திருக்கல்யாண வைபவத்துல எல்லாம் உள்ள கண்டபெருமான் திருவர்களோடு இந்த திருக்கல்யாணத்தை கண்ட புண்ணியமா எங்க மனசுல என்ன குறை இருக்கோ, நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் நீங்க வேண்டும், எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பரிபூர்ணமா கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனதா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். ஓம் மங்களே மங்களாதாரே மங்களே ஸ்ரீ மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் சர்வமங்கல மாங்கே சரண்யே ஸ்ரீயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் வக்ரதுண்ட மகாதேவாய நமோ நமஹ. ஓம் வந்த வினையும் வருகின்ற சொல்லுக்கு கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவோருக்கு பொருது இங்கும் இல்லையே நாளென் செய்யும் கோளென் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் என்னை நாடி வந்த இணைதான் என் செய்யும்
உமர் சண்முகமும் தோளும் கடமும் தம்முன் வந்து தோன்றிடவே முருகா முருகா கந்தா கடம்பா என்று உன்னுடைய திருநாமத்தை உன் மனதிலே எண்ணிய வண்ணமாக உன்னுடைய திருக்கல்யாண காட்சியினை நன்னார காண நாங்கள் கூடியுள்ளோம். இந்த கல்யாண வைபவத்திற்கு கைலையிலே வாசம் செய்யும் 30 தேவர்களும் தவசிகளும் ஞானிகளும் யோகிகளும் பெருமான்களும் முருகப்பெருமானின் திருவருளோடு எல்லா தேவர்களும் எங்களுடைய வேண்டுதலை ஏற்று எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் முருகனுக்கு முருகனுக்கு கல்யாண தண்டாயுதபாணிக்கு பெரியாண்டவர் பெருமானுக்கு
Thank you.